பாபு முருகன், பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணியை கொண்டு வர முடிஞ்சது, மருத்துவர் ராமதாஸ் வரல அப்படிங்கிற நிலையில இருக்காரா? அதுக்கு முன்பாக இந்த தலைப்பை ஒட்டி நான் ஒரு சில கருத்தை சொல்றேன். நான் 2026 தமிழகத்தை ஆளப்போகிற எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பல இடங்களில் திட்டவட்டமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அண்ணன் பொன்வில்சன் கிட்ட நீங்க அந்த திட்டவட்டமாக சொன்ன பல கருத்துக்களை நீங்க அவர்கிட்ட இப்போ கேட்டீங்க. திட்டவட்டமாக கூட்டணி என்பது தேர்தலை பொறுத்தது மட்டும்தான், தேர்தல் முடிந்தவரை அவங்க வேலையை பார்த்துக்கலாம், கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு என்று திட்டவட்டமாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். திட்டவட்டமாக பல இடங்களிலே அண்ணன் ஓபிஎஸ்ஐ இந்த இயக்கத்தில் சேர்க்க முடியாது, அதற்கான காரணங்களை பல சொல்லியிருக்கிறார். அதில் சொன்ன காரணம் சகோதரர் நாஞ்சில் கோலப்பன் சொன்னது, இப்போது ராமநாதபுரத்தில் இரட்டை இலையை தோற்கடிக்க வேண்டும் என்று வேலை செய்து பலாப்பழத்தில் சின்னத்தில் நின்று இரட்டை இலை இருப்பை காட்டிக்கொள்வதற்காக தான் நாங்க நின்னோம். அதுதான் தவறுன்னு சொல்றேன். அவர் எங்க இருக்காரு, ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதனால மக்கள் இருக்கிறத காட்டுறதுக்காக தான் நாங்க நின்னோம். அதுபோல அது மிகப்பெரிய தவறாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாக பார்க்கப்படுகிறது. அதையும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா இந்தியாவில் இருக்கிற 21 மாநிலங்களில் 27 மாநிலங்களில் என்ன சேர்த்திருப்பாங்க புரியல, அது ஒரு காரணம். போட்டியில் என்ன சேர்த்திருக்க அது ஒரு காரணம், இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அப்ப சப்ஜெக்ட் அது இல்லை. இந்தியாவில் இருக்கிற 27 மாநிலங்களிலே கூட்டணியிலே பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி பல மாநிலங்களில் தேர்தலில் போட்டியிடுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா இருக்கிறது என்று திட்டவட்டமாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவராக இருந்த திரு அமித்ஷா, உள்துறை அமைச்சராக இருக்கிற திரு அமித்ஷா, அவரும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா வேறு மாநிலங்களிலே எங்கள் தலைமையில் கூட்டணி இருக்கிறது, தமிழகத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் அப்படி என்றும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளும், இங்கு கூட்டணிக்கு வேலை இல்லை, கூட்டணி ஆட்சிக்கு இங்கு வேலை இல்லை என்று திட்டவட்டமாக பல இடங்களில் எங்களுடைய பொதுச் செயலாளர் உங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு சார், கூட்டணி ஆட்சிக்கு இல்லைன்னு. அமித்ஷா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு எங்கேயா சொன்னார் அவரு? கூட்டணி ஆட்சி தான் தேசிய ஜனநாயக இதுதான். இது பேசக்கூடாதுன்றதாக நான் இவ்வளவு திட்டவட்டத்தை சொல்றேன். நான் இங்க தலைமை யாரு? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாங்க தான் முடிவு பண்ணணும். முதலமைச்சராக யார் வருகிறாரோ அவர் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கவுன்சிலுக்குள்ள பாஜக வராது, நிச்சயமா கிடையாது. அதுதான் சொல்றேன், திட்டவட்டமாக பல விடயங்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதில் ஒரு திட்டவட்டமான விடயங்கள் தான் அண்ணன் ஓபிஎஸ்ஐ நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ள முடியாது என்கிற விஷயம். அதனால அதை திரும்ப இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூட டெல்லி விமான நிலையத்திலே எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார், நான் 50 முறைக்கும் மேலே உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன், மீண்டும் இதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு விடயத்தை இருக்கிற இயக்கத்தினுடைய உச்சபட்ச தலைமையாக இருக்கிற அவருடைய வாயால் அப்ப இத சொல்றதுக்கு தான் டெல்லிக்கு போனாரா? எதுக்கு? இபிஎஸ் எதை சொல்றதுக்கு? இத கிளாரிஃபை பண்றதுக்கு தான் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போனார். இல்ல, இப்ப அமித்ஷாவை என்னத்துக்காக பார்த்தோம் அப்படின்றத பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு. அவ்வளவுதான். அதை பத்தி தான் நம்ம பேச முடியும். வேறு நம்ம யூகங்களின் அடிப்படையிலேயோ ஹைப்போதெட்டிக்கலாவோ நம்ம அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. அதுக்கு உண்டான உரிமை 2 பேருக்குமே கிடையாது. என்ன பேசினோம் என்பதை திரு அமித்ஷா சொல்ல வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் சொல்ல வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் பத்திரிகை சந்திப்பில் நாங்க என்ன பேசணும், என்ன பர்பஸ்க்காக நான் வந்தேன்றதை சொல்றாரு. சோ அதை ஒட்டியான விவாதத்தில் நம்ம பயணிக்க முடியுமே தவிர அதை மாற்றி நம்ம பயணிப்பதற்குண்டான தார்மீகம் நமக்கு கிடையாது. சோ இப்படி இருக்கிற போது பல விடயங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லி இருக்கிறோம். அதனால அதை பத்தி நாம பேச முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அதிமுக. அதே போல திரு கோலப்பன் சொல்றாரு, நாங்க நீதி கேட்டு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சந்திக்கிற போது எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு. இல்ல, அதுதான் நீங்க நீதி கேட்டு போங்க, ஆனா 2021 நீங்க ஓட்டு கேட்டே போலன்னு நான் சொல்றேன். நான் அவர் மீது பகிரங்கமாக இந்த இடத்துல நான் குற்றம் சாட்டுறேன். உங்களுக்கு முதல் தர்மயுத்தத்துல நீங்களே எங்க கூட வந்தவங்க தான், எங்க கூட வந்துதான் உங்களுக்கே தெரியும். இல்ல, அவர் என்ன போராட்டம் பண்ணுனால அவர் இணைஞ்சாரு, இணைய வந்தாரு, எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணினாரு, எப்படி நீதி கேட்டாருங்கிறத நீங்களே எங்க கூட வந்து உட்கார்ந்து தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஓட்டு கேட்க போலனா உங்களுக்கு தெரியும். நீங்க அதிமுக வந்திருக்கேன்னு நான் சொல்ல வேண்டிய கடமை. நாங்க பணம் கட்டினோம் சார். ஒரு இடத்துலயாவது எங்களுக்கு ஒரு நேர்காணல் நடத்தினாரா சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி நடத்தினாரு, அவர் பாபு முருகவேல் அன்னைக்கு அதிமுக தான் இணைஞ்சிருந்தாரு, சொல்லுங்க. பண்ணல சார், அவராவே டிக் பண்ணாரு. இல்ல, அதுதான் இப்ப நம்ம தர்ம யுத்தம்லாம் இருந்தோம். நாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது அதுல தர்மமும் இல்ல யுத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அதுல இருந்து வெளியே வந்தேன். அது வேற விஷயம். அதெல்லாம் அது டீப்பா போக வேண்டாம். ஏன் ஓட்டு கேட்க போகவில்லை என்று சொன்னால், கட்சி ரீதியாக 82 மாவட்டங்கள் இருக்கிறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதிலே 23 மாவட்டங்களுக்கு, அமைப்பு ரீதியாக இருக்கிற 23 மாவட்டங்களுக்கு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒருவராக இருந்திருந்தால் அந்த 23 மாவட்டங்களுக்கு ஒரு ஓட்டு கேட்க போல. காரணம், அந்த ஓட்டு கேட்கறதுக்கு உண்டான பர்மிஷன் வாங்கினவன் நான் தலைமை கழகத்தில் இருந்து
சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 7 மணிக்கு போவாரு. கடைசியா 10 மணிக்கு போட்டிருக்கிற பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட் போவே மாட்டார். இதுதான் அவர் தேர்தலை 21 சந்தித்த விதம். இதெல்லாம் இது ஒரு காரணம். இது இந்த மீண்டும் இவர் இணைக்க கூடாது என்பதற்கான காரணம் அவரே பல காரணங்களை எங்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். இப்ப ஏன் இங்க வந்தாரு மருத்துவர் ராமதாஸ் இப்ப இது வந்து எப்படின்னா அவங்க உட்கட்சி பிரச்சனை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனையில் அமித்ஷா தலையிட முடியாது என்று அப்பட்டமாக சொல்லி இருக்கிறாரோ அதே போலத்தான் நாங்களும் சொல்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை தந்தைக்கும் மகனுக்குமானது. ஆனால் உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் கட்சி தலைவர் நான் தான் சொல்றாரு இல்லையா ராமதாஸ்? சசிகலா கூட தான் பொதுச் செயலாளர் நான் தான் சொல்றாங்க அதிமுகக்கு. அது அவங்க பொதுச் செயலாளர் ஆயிடுவாங்களா? அவங்க டிவில டெய்லி சொல்லி இருக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க நம்ம சந்தோஷப்படுது. ரைட், அது நம்ம கேட்க முடியாது, வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பல நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் அறுதியிட்டு கூறியிருக்கிறது எடப்பாடியார் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அது போல அப்போ எடப்பாடியார் என்ன நினைக்கிறாருன்னா அன்புமணி தலைமையில் இருக்கிறது தான் பாமக நினைக்கிறாரு. அதுதான் நான் முடிச்சிடறேன். நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ல வரதே தான் நீங்க கேள்வியா கேட்டுறீங்க. டெல்லி உயர் நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலே தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும். இதை மீறி வேறு எதுவும் உங்களுக்கு கருத்து இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை நீங்கள் நாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப உரிமையியல் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று சொன்னால் உரிமையியல் நீதிமன்றத்தில் நாடி அதில் ஏதேனும் உத்தரவு வருகிற வரையில தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிற வரையில மருத்துவர் அன்புமணி தான் பாமகவினுடைய தலைவர். சின்னத்தை பொறுத்தவரையிலே தற்போது அங்கீகாரம் இல்லை என்கிற அந்த சூழ்நிலையிலே சின்னத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். ஆனால் அங்கீகாரம் இல்லை என்று சொன்னாலும் அடுத்து வருகிற 6 ஆண்டுகளுக்கு ஏற்கனவே எந்த சின்னத்தில் அவர்கள் போட்டியிட்டார்களோ அந்த சின்னம் ஒதுக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில். அப்ப மாம்பழம் சின்னம் அவர்களுக்கு உறுதியாக இருக்கும். அதனுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி இருக்கிறார். இது விஷயம். இதுதான் இது வந்து சட்டத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு பிளவுபட்ட பாமக அப்படின்னு பார்க்கும் போது ராமதாசும் இந்த கூட்டணிக்குள்ள வரலன்னா ஓட்டு பெருசா வட தமிழகத்தை சேவடையும்ல. இல்ல, நம்ம அந்த மாதிரி நம்ம பார்க்க வேணாம். என்ன காரணம், இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே இந்த இயக்கத்தை வெளியேறி சென்று பல தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கூட்டம் வரல, பொதுக்கூட்டம் நடத்துறாரு சேலத்தில், அந்த இடத்துல கூட்டமே வரல, போன் நோண்டாங்க அதிமுக சொல்லி சகோதரர் கோலப்பன் சொன்னாரு. திருச்சியில கூட்டம் நடத்தணும்னு சொல்லி கூட்டமே வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணுவாங்க. அதனால அவங்க இதை பத்தி பேசக்கூடாது. அப்படி இருக்கிற போது கூட்டம் நடத்துறாங்க. இல்ல கேன்சல் ஆகி போச்சு. மாநில மாநாடுன்னு சொல்லிட்டு அந்த மாநாடு கேன்சல் பண்ணியாச்சு. அது மதுரையில அது அப்போ அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விஜய் நடத்திட்டு இருந்தனால அந்த மாநாடு கேன்சல். சரி விடுங்க, இடம் மாத்தி சொல்லிட்டேன், மதுரை. அதனால அந்த மாதிரி இருக்கிற போது சின்னம் எங்க இருக்கிறது, ஹார்ட் கோர் பார்ட்டி மேன் சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படை இந்த இயக்கத்தினுடைய ஒரு கொள்கையை பிடிப்புள்ள இந்த இயக்கத்தின் மீது மாறா பற்று கொண்டிருக்கிற ஒருவன் ஒரு இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டாலும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமையின் மீது விசுவாசத்தின் மீது ஏதேனும் சந்தேகம் கற்பிக்கிற போதும் அந்த இயக்கத்திலிருந்து மாற மாட்டான். அந்த சின்னம் எங்க இருக்கிறதோ அதுதான் அவனுடைய இயக்கம். அதுதான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதே நிலைப்பாடு தான் பாமகவிலும் நடைபெறும். சின்னம் எங்க இருக்கிறது, கட்சி எங்க இருக்கிறது, ராமதாஸ் எங்க இருக்காருன்னு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாமக அதிமுக அதுதானே அதிமுக ஒப்பிட்டு நாங்க வரேன். நான் எந்த இயக்கமானாலும் அப்படின்னு ஒரு ஜெயலலிதா இருக்கிறாங்க, ரெட்டையில இந்த பக்கம் இருக்குன்னா ரெட்டையிலைக்கு தான், ஜெயலலிதாக்கு இல்ல. இது லீடர்ஷிப் வொர்ஷிப் சார்ந்தது இல்ல பாமக. நீங்க கட்சியை துவங்கியவர் ராமதாஸ், என்னால் தான் சேர்க்கப்பட்டது, நான் தான் 96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை வளர்த்திருக்கேன் அப்படிங்கும் போது ஒவ்வொருவருக்கும் தெரிந்த தலைவர் இல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க அதை இன்னொரு கட்சியோட நீங்க ஒப்பிட முடியாது. அந்த தலைவர் தான், அந்த நிறுவனர் தான் ஒரு பொதுக்குழுவை கூட்டி இனி இவர்தான் தலைமை பொறுப்பில் இருப்பார், இனி இவர்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்துவார் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார். இப்ப மாத்திட்டாரு. அதுதான் ரெண்டு பேர் தந்தை. அதுதான் முதல்ல சொல்றேன் நானு, நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் என்னோட பேச்ச. தந்தை மகனுக்குமான பிரச்சனை அது. ஆனால் இயக்கத்தை தந்தை மகனுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார், மகன் சிறப்பாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இப்ப சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்ட ரீதியான சிக்கலும் உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. நீங்கள் இதில் போல் உங்களுடைய தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, அப்படி அந்த தீர்வு வருகிற வரையிலே, உரிமையியல் நீதிமன்றத்தில் உத்தரவு வருகிற வரையிலே டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்பும் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற அந்த ஒப்புதலும் தான் கடைசி வரைக்கும் செல்லுபடியாகும். அப்படி பார்க்கிற போது சட்டப்படியா பாமக இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி இடத்துல இருக்கிறது. அவ்வளவுதான். அதனாலதான் பாமக அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கிறது என்று இப்போ மருத்துவர் ராமதாஸ் இன்னொரு அணிக்கு போகிறார் அப்படிங்கும் போது அது ஒரு பலவீனமா போகும். இல்ல, வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுல ஹைபோதெட்டிக்கலா நம்ம இப்ப சொல்ல முடியாது. அதனால வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும். அமித்ஷா கூட இது சார்ந்த தேர்தல் சார்ந்த வியூகங்கள்ல இப்ப என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, தேர்தல் சார்ந்த வியூகத்துல என்ன பேசியிருக்காங்க? இல்ல, அதுதான் நம்ம பேசினது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். நம்ம என்ன வியூகம் பேசி எடுத்திருப்பாங்க, எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், யாராரு இன்னும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும், அதான் தெளிவா சொல்றாரு. இன்னும் பல கட்சிகள் எங்களுடைய கூட்டணியிலே வந்து இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அது எந்தெந்த கட்சியுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நான் இப்போது சொல்ல முடியாது. கூட்டணி இறுதி செய்த பிறகு அந்தந்த கட்சிகள் எங்களோடு இணைந்த பிறகு நான் உங்களை கூப்பிட்டு உங்களிடமே பத்திரிகையாளரிடமே உங்களை அழைத்து நான்
விரிவான விளக்கத்தை நான் உங்களிடத்தில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதனால பெரிய கூட்டணி தொடர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்குண்டான ஒரு வலுவான கூட்டணியை நாங்கள் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக அது அமையும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமரும். இது தெளிவா பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். அப்ப அவங்க 2 பேருக்குள்ள என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லி நான் என்னால் யூகம் பண்ண முடிந்தால் கூட அதை நான் பொதுவெளியில் சொல்வதற்குண்டான அதிகாரம் எனக்கு கிடையாது. அது நன்றாக நாகரிகமாகவும் அரசியல் நாகரிகமாகவும் இருக்காது.